நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அது காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என் மகன் வந்து அவருடைய நம்பிக்கை, அதுவும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருந்தார். நம்பிக்கையோடு இருக்கேன், வெற்றி நமதே அப்படின்றது தான் அவருடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்துச்சு. அது நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலை தாண்டி இளைஞர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. அதாவது முதல்ல நம்ம வாழ்க்கையில் உயருவோம், இதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். முதல்ல அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இளைஞர்களுக்கு அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து உழைக்கிறதுக்கு தூண்டும். அதனால் ஏன்னா இப்போது அவர் செய்து காட்டியிருக்கார். நான் தான் சிஎம்மாக வருவேன் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பயணத்தை ஆரம்பித்தார். சும்மா நான் அவர் சொல்லிட்டு சும்மா வீட்டில் உட்காரல, அதுக்காக இறங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ சோதனைகள், என்னென்னமோ அத்தனையும் அவர் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கார். அந்த நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உயிர் கொடுத்துருக்குறாங்க. இதில் சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் சந்தோஷப்படுறதை விட இன்றைக்கி நான் வந்து காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். நான் அந்த சந்திக்கிற அத்தனை பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. ஓட்டு போட்டவங்க, நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார். அது நாங்கள் ஓட்டு போட்டோம், தலைவர் ஜெயிச்சிட்டார்னு சொல்ல, நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டார்னு ஜம்ப் பண்ணுது. அந்த உறவை வந்து அவர் அந்த மக்கள்கிட்ட வந்து, நான் உங்களுக்கு தலைவனாக வர்றேன் அப்படின்னு சொல்லாமல், நான் உங்களுக்கு ஒரு தொண்டனாக வர்றேன், நான் உங்களுக்கு ஒரு சொந்தமாக வர்றேன், உங்கள் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஏதோ நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு 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 வெறியோட, ஒரு கொள்கையோட அவர் வந்து இன்னைக்கு அந்த மக்களோட, தமிழ் மக்களோடு சேர்ந்து நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி இதைத்தான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். மற்றபடி 100 தொகுதிகளுக்கு மேல் மெஜாரிட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஆரம்பத்திலே எதிர்பார்த்தீங்களா? நான் வந்து 125 தொகுதி எதிர்பார்த்தேன். சமயத்தில் விஜய் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? விஜய் அவர்களுக்கு நான் எதுவுமே சொல்லி அவர் செய்கிற இதில் இல்லைப்பா. இந்த திரைத்துறை நீங்கள் தான் அறிமுகப்படுத்தினீங்க. அந்த அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனராக எப்படி இதை கொண்டாடித்தீங்க? நான் அதான் சொல்கிறேனே, 8 மணியிலேருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அப்பாவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதை விட எனக்கு என்ன வேணும்? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த டைமில் உங்கள் மனநிலை எப்படி சார் இருக்கு? அதுதாங்க, இது சாதாரண விக்டரி இல்லை, இது சாதாரண வெற்றி இல்லை. ஒரு இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 20 கூட்டணிக்கு மேலே, இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7-8 கூட்டணிக்கு. இவர் தனியாக நின்று, அதுவே ஒரு தைரியம் தான். நான் எந்த ஒரு ஊழல்வாதிகளோடையும் கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் தனியாக நின்று மக்கள் என்னை தனியாக செலக்ட் பண்ணி அப்படி வந்தால் தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நின்று அந்த தைரியமே பெரிய விஷயம் இல்லையா? இப்போ டைம் என்ன? எனக்கு அதுலாம் நான் அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆஸ் அ ஃபாதராக ஒரு தகப்பனாக என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அவங்களோட சேருவாங்களா அது எனக்கு தெரியாது. அது யார் எடுக்க வேண்டிய முடிவு? அவர் எனக்கு தலைவர், அவர் தான், நான் தொண்டன் தான்.
மகனா நடிகரா பார்த்திருக்கீங்க, இப்போ வந்து சிஎம் ஆக போறதா சொல்லி இருக்கு, அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, எப்படி சார் இருக்கு? அதாங்க இதை விட என்ன எனக்கு பெருமை வேணும், சந்தோஷம் வேணுன்றேன். சார் இப்போ உங்ககிட்ட ஆசி வாங்க வரதா ஒரு தகவல், நீங்க என்ன சொல்லி அனுப்ப போறீங்க சார்? நான் ஆசி கொடுத்து அனுப்புகிறேன், ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புகிறேன். இல்லை என்ன ஒரு அறிவுரை சொல்லுவீங்க ஒரு தந்தையா? ஐயோ, நான் திருப்பி அறிவுரை சொல்கிற அளவுக்கு அவருக்கு வேணால் 50 வயசு மேலே ஆயிடுச்சு, 51 வயசு ஆயிடுச்சு இல்லையா? அவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய தகுதி வந்துடுச்சு, அந்த திறமை இருக்குது. ஏன்னா அது நடைமுறையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடந்த 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அவருக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவரே எல்லாம் நல்ல முடிவெடுப்பார். ஐயா உங்க மனைவி என்ன நிலையில இருக்காங்க? அவங்க எந்த அளவுக்கு உணர்ச்சி அவங்க என்னை விட சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நான் அவங்க விஜய்க்கு ரசிகை இல்லை இல்லையா, அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. திரைத்துறைக்கு கிடைத்த மீண்டும் ஒரு திரைத்துறைக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி நம்ம இதை எடுத்துக்கலாம். தமிழ்நாடு கிடைத்த வெற்றி.